வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபயர் வாட்ச் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பற்றி பார்க்க போகிறோம். என்னோட சேனலில் வந்து நான் இந்த மாதிரி சேஃப்டி ரிலேட்டட் வீடியோஸ், ஆயில் அண்ட் கேஸ் ரிலேட்டட் வீடியோஸ், அப்புறம் கல்ஃபில் என்னோடய லைஃப் எப்படி இருக்குன்ற மாதிரியான கண்டென்ட்லாம் போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஃபயர் வாட்சாக நீங்கள் போகிறீங்க ஃபஸ்ட் டைமு, உங்களுக்கு என்னென்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் இருக்கும் அப்படின்னு தெரியலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபயர் வாட்ச்ன்ற ஒரு பொசிஷன் வந்து ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரீஸில் வந்து ஒரு மெஜாரிட்டியான ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரீஸில் நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸில் வந்து எதெல்லாம் வந்து ஃபயர் வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்கோ அந்தந்த ஆக்டிவிட்டீஸ்க்கெலாம் நம்ம ஃபயர் வாட்சை அசைன் பண்ணி அந்த ஆக்டிவிட்டியை கண்டினியூ பண்ணோம். ஈவன் ரெஸ்ட்ரிக்டட் ஃப்ளேம் ஆக்டிவிட்டிக்கும் நம்ம அந்த ஃபயர் வாட்சை அந்த இடத்துல அசைன் பண்ணணும். நான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இந்த ரெஸ்ட்ரிக்டட் ஃப்ளேம் ஆக்டிவிட்டினா என்ன, ஓப்பன் ஃப்ளேம் ஆக்டிவிட்டி தான் என்ன அப்படின்ட்டு. ஸோ ஓப்பன் ஃப்ளேம் ஆக்டிவிட்டீஸ் வந்து எந்தெந்த ஆக்டிவிட்டீஸ்க்கெலாம் நம்ம வந்து ஃபயர் வந்து வெளிப்படையாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வெல்டிங், கட்டிங், அப்புறம் கிரைண்டிங்லலாம் ஸ்பார்க் ப்ரொடியூஸ் ஆகுதுல, இதெல்லாம் வந்து ஓப்பன் ஃப்ளேம் ஆக்டிவிட்டீஸ்க்கான ஒரு எக்ஸாம்பிள். இதே ரெஸ்ட்ரிக்டட் ஃப்ளேம் ஆக்டிவிட்டீஸ்னால் இன்டர்னலாக வந்து ஸ்பார்க் ப்ரொடியூஸ் ஆகிறது வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஃப்ளேம். நம்ம வண்டியிலலாம் வந்து ஸ்பார்க் ப்ரொடியூஸ் ஆகி தானே அந்த இன்ஜின்லாம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த மாதிரி இப்போது சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரேட்டர் இருக்குது, கம்ப்ரெசர் இருக்குது. இதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஸ்பார்க் ப்ரொடியூஸ் ஆகி அந்த மெஷினை வந்து ஸ்டார்ட் பண்ணுது. இது வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஃப்ளேம் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இப்போது லைட்டு, கம்ப்ரெசர்லாம் ஓடும்போது அந்த இடத்துல ஃபயர் வாட்ச்ன்ற ஒரு பர்சனை வந்து அசைன் பண்ணி அந்த பர்டிகுலர் ஜென்ரேட்டரோ இல்லை கம்ப்ரெசரோ அதை வந்து ஸ்டார்ட் பண்ணி ஓட விடுவாங்க. அந்த மிஷின் வந்து கேப்பபிள் ஆஃப் ப்ரொடியூசிங் ஹீட். அது வந்து கண்டினியூஸாக ரன் ஆகிட்டுருக்கு. அது வந்து ஹீட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக அந்த மிஷின் ரன்னிங்கை வந்து நம்ம ஹாட் ஒர்க்காக கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இது ஹாட் ஒர்க் அப்படின்றதுனால நம்ம கண்டிப்பாக அதுக்கு ஃபயர் வாட்சை அசைன் பண்ணி ஆகும். ஸோ ஹாட் ஒர்க்குன்னு சொன்னோட தான் எனக்கு ஞாபகம் வருது. ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்டிவ் ஃப்ளேம் ஆக்டிவிட்டி அதுக்கப்புறம் ஓப்பன் ஃப்ளேம் ஆக்டிவிட்டி எப்போ பண்ணாலும் அது ஹாட் ஒர்க்கு கீழே தான் வரும். ஏன்னா ஓப்பன் ஃப்ளேமில் வெளிப்படையாக நமக்கு ஃபயரோட ஸ்பார்க்ஸ் வருது. ரெஸ்ட்ரிக்டிவ் ஃப்ளேம் ஆக்டிவிட்டீஸில் நமக்கு அந்த மிஷினை ரன் பண்ணுறது மூலமா ஹீட் ஜென்ரேட் ஆகுது. அப்படின்றதுனால இது ரெண்டுமே வந்து ஹாட் ஒர்க்குன்ற கேட்டகரியில் தான் வரும். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா வந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ரெஸ்ட்ரிக்டட் ஃப்ளேம் ஆக்டிவிட்டினா என்ன, அதுக்கப்புறம் ஓப்பன் ஃப்ளேம் ஆக்டிவிட்டினா என்னன்ட்டு. எல்லா ஹாட் ஒர்க் ஆக்டிவிட்டிக்கும் நம்ம கண்டிப்பாக வந்து ஃபயர் வாட்சை யூட்டிலைஸ் பண்ணியே ஆகணும். ஸோ இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது ஃபயர் வாட்சுக்கு ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்டில். ஓகே, இப்போது ஃபயர் வாட்சரோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்ன சைட்டில் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ வந்து ஒரு ஹாட் ஒர்க் நடக்கும்போது ஓப்பன் ஃப்ளேம் ஆக்டிவிட்டி, அதாவது கட்டிங், கிரைண்டிங், வெல்டிங். இப்போ வெல்டிங் நடக்கிற அந்த பர்டிகுலர் இடத்த வந்து நீங்கள் வந்து ஃபயர் பிளாங்கெட்டை வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணணும். ஃபயர் பிளாங்கெட்னா ஒன்றும் இல்லை, அது வந்து ஃபயர் ரெசிஸ்டன்ட் மெட்டீரியலால் அதை பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து ஃபயர் வெளியே போகாமல் தடுக்கிறதுக்கு, அதாவது ஸ்பார்க்கெல்லாம் வெளியே போகாமல் தடுக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அந்த ஃபயர் பிளாங்கெட்டை வச்சு ஒரு பூத் மாதிரி நாலா பக்கமும் அதை கவர் பண்ணியிருக்கணும். ஸோ எந்த ஸ்பார்க்கும் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ அதை வந்து நீங்கள் சுற்றி அதை பூத் மாதிரி கட்டணும். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப்லாம் பண்ணுவாங்க. ஸோ பிரச்சனை இல்லை. ஹாட் ஒர்க் நடக்கிற இடத்துல இருக்கிற கம்பஸ்டபிள் மெட்டீரியல்ஸ் எல்லாம் உடனே வந்து ரிமூவ் பண்ணணும். ஹாட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதாவது ஸ்பார்க், அந்த கம்பஸ்டபிள் மெட்டீரியல்ஸ் லைக் பேப்பர், உண்டு, எரியக்கூடிய பொருள்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரியான பொருள் மேலே அந்த ஸ்பார்க் படும்போது தீ பிடிக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த கம்பஸ்டபிள் மெட்டீரியல்ஸை வந்து நம்ம அந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டி நடக்கிற இடத்துலேருந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ இது வந்து ஃபயர் வாட்சரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அதுக்கப்புறமா ஃபயர் எக்ஸ்டிங்விஷர். ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வந்து ஸ்டோரில் போய் நீங்கள் உங்கள் பேரில் வாங்கலாம், இல்லை சூப்பர்வைசர்கிட்ட கேட்டால் கூட அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வந்து நீங்கள் கரெக்டாக இன்ஸ்பெக்ட் பண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்கா, ப்ரெஷர்லாம் கரெக்டாக இருக்கா, அதுக்கப்புறம் நாசல்லாம் கரெக்டான பொசிஷனில் இருக்கா, டேமேஜ் எதுவும் இல்லாமல் இருக்கா அப்படின்றத நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒரு வெரிஃபை பண்ணிவிட்டு ஒர்க் லொக்கேஷனுக்கு கொண்டு போவீங்க. ஒரு டேக் எல்லாம் கரெக்டாக இருக்கா, அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கா அப்படின்றதையும் நீங்கள் கரெக்டாக பார்த்து வெரிஃபை பண்ணிட்டு எடுத்துகிட்டு போவீங்க. ஸோ 1க்கு 2 ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் கூட இந்த வெல்டிங் பண்ணுற ஆக்டிவிட்டி அப்போது வைக்கலாம். ஸோ அந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷரை எப்படி உங்களுக்கு யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பாஸ்ன்னு சொல்லுவாங்க, PASS, புல், எய்ம், ஸ்குவீஸ், அப்புறம் ஸ்வீப் அட் த பேஸ் ஆஃப் த ஃபயர்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்கு ட்ரைனிங்லாம் அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ட்ரைனிங் கொடுத்து நீங்கள் ஆத்தரைஸ்டு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டுமே கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறமா
சார்ஜ்டு ஃபயர் ஹோஸை வந்து நீங்கள் வெல்டிங் ஆக்டிவிட்டி அப்போது வச்சுருக்கணும் அப்படின்னு சில சைட்டில் வந்து ரிக்குவயர்மெண்ட்டு. அதாவது நீங்கள் வந்து அந்த வாட்டரை வந்து ரன்னிங்லேயே விட்டுருக்கணும் வெல்டிங் அப்போது அப்படின்னு ரிக்குவயர்மெண்ட்டு. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் அந்த ஆக்டிவிட்டி டைமில் இன்வால்வ் ஆகிருக்கிற பர்சன்லாம் வந்து கரெக்டான பிபிஸ்லாம் போட்டு தான் ஒர்க் பண்ணுறாங்களா அப்படின்னு கொஞ்சம் மேக் ஷூர் பண்ணிப்பீங்க. அதாவது கண்ணாடி, க்ளவுஸு, ஏப்ரான், ஃபேஸ் ஷீல்டு, காகல்ஸ் எல்லாம் போட்டு தான் ஒர்க் பண்ணுறாங்களா அந்த டைமில் அப்படின்னு நீங்கள் பார்த்துப்பீங்க. சப்போஸ் யாராவது பிபிஸ் போட மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்தால் நீங்கள் வந்து உங்கள் சூப்பர்வைசர்ட்டையோ சேஃப்டி ஆஃபீஸர்கிட்டையோ சொன்னால் அவங்க வந்து அதை கரெக்ட் பண்ணுவாங்க. இது வந்து அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆஸ் அ ஃபயர் வாட்சராக உங்களுக்கு முக்கியமான ரோல் என்னென்னா, பக்கத்தில் இருக்கிற அந்த ஆக்டிவிட்டி நடக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற எமர்ஜென்சி லொக்கேஷன்ஸை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது அசம்பிளி பாயிண்ட்டு, அதுக்கப்புறமா சேஃப்டி ஷவரோட லொக்கேஷன்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். முக்கியமாக வந்து எம்சிபியோட லொக்கேஷன் தெரிஞ்சுக்கணும். எம்சிபினா மேனுவல் கால் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. சப்போஸ் ஏதாவது பெரிய எமர்ஜென்சி பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து அந்த எம்சிபி போய் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அலார்மை சவுண்ட் பண்ணணும். ஸோ எமர்ஜென்சி சர்வீசஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது சின்ன ஃபயர் ஏற்பட்டுருச்சு அந்த ஆக்டிவிட்டி அப்போது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் யூஸ் பண்ணி அதை வந்து புட் ஆஃப் பண்ணணும் அந்த ஃபயரை. ஸோ இதுவும் உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஸோ அந்த ஆக்டிவிட்டி நடக்கிறப்போ நீங்கள் த்ரூ அவுட் தி ஆக்டிவிட்டி அந்த இடத்த விட்டு நவரக்கூடாது. உங்கள் ப்ரெசன்ஸ் கண்டிப்பாக ஃபுல் டைம் இருந்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் விஜிலண்ட்டாக இருக்கணும். ஸோ உங்களை நம்பி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஏதாவது அன்ஃபார்ச்சுனேட்டாக ஃபயர் பிரேக் அவுட் ஆகிடுச்சு, அந்த டைம் வந்து நீங்கள் இல்லை. ஸோ பெரிய எமர்ஜென்சியை வந்து அது உண்டு பண்ணலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபுல்லாக விஜிலண்ட்டாக இருக்கணும் அந்த இடத்துல. ஈவன் அந்த ஆக்டிவிட்டி முடிஞ்சதுக்கப்புறமும் நீங்கள் அப் டு 30 minutes அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து கண்காணிச்சிட்டே இருக்கணும். ஏன்னா ஏதாவது லெஃப்ட் அவுட் ஸ்பார்க் வந்து அங்கே மிஸ் ஆகிருக்கலாம். ஸோ அது வந்து ஏதாவது ஒரு பார்ட்டிகளில் பட்டு தீ வந்து டெவலப் ஆகலாம், அதாவது ஃபயர் வந்து டெவலப் ஆகலாம் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக நீங்கள் அப் டு 30 minutes அந்த இடத்த வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ வெல்டிங்கோ ஏதோ ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுற டைமில் நம்ம அந்த அட்மாஸ்பியரில் இருக்கிற ஃப்ளேமபிள் கேஸஸ் ஏதாவது ப்ரெசென்ட்டாக இருக்கா அப்படின்னு கண்டினியூஸாக ஏரியா மானிட்டர்னு சொல்லுவாங்க. அதாவது கேஸ் டிடெக்டர் வச்சு கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சப்போஸ் நம்ம ஃப்ளேமபிள் கேஸஸ் அங்கே அக்குமுலேட் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வந்தால் அந்த ஏரியா மானிட்டர் ஒரு கேஸ் டெஸ்டரில் வந்து அந்த வேல்யூ இண்டிகேட் ஆகும். ஸோ அந்த வேல்யூ வந்து எப்போவுமே வந்து 0ல் இருக்கணும். அதாவது எல்இஎல்னு சொல்லுவாங்க. அந்த எல்இஎல் வேல்யூ வந்து எப்போவுமே 0வாக இருக்கணும். 0வாக இருந்தால் தான் நம்ம அந்த இடத்துல வந்து எந்த ஒரு ஹார்ட் ஒர்க்குமே பண்ண முடியும். ஸோ 0வாக இருக்கா கண்டினியூஸாக அப்படின்னு வந்து அந்த ஃபயர் வாட்ச் வந்து கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இனிஷியல் கேஸ் டெஸ்ட் வந்து ஃபயர் வாட்சர் பண்ண முடியாது, அதுக்கு வேறு ஆள் இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து அந்த ஏரியா மானிட்டரில் கண்டினியூஸாக அதை வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சப்போஸ் அது 0க்கு மேலே வந்தது அந்த எல்இஎல் பர்சன்டேஜ் அப்படின்னா ஒர்க்கை உடனே ஸ்டாப் பண்ணணும். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஃபயர் வாட்சருக்கு இருக்குது. ஸோ இதுதான் ஃபயர் வாட்சரோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இன் ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரீஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் மூலயமா தெரிவிச்சுட்டு போங்க. ஸோ இந்த வீடியோவுக்கு ஒரு 50 லைக்ஸ் மேலே வந்ததுன்னா நான் ஃபுல் வாட்சரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் ரோல்ஸ் என்னென்ன அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவாக போடுறேன். ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.